சூதாட்டத்தின் போது இந்த பஞ்சபாண்டவர்கள் நாடு நகரங்களை எல்லாம் துரியோதனிடம் இழந்தார்கள். அங்க செல்வங்களை எல்லாம் அபகரித்த இந்த துரியோதனன் கர்ணனிடம் சொல்லுகின்றான், கர்ணா, அக்னி பகவானால் பெறப்பட்ட இந்த காண்டீபம் அர்ஜுனிடம் இருக்கிறது. அது தம் வசம் வந்துவிட்டது. அதை நீ பெற்றுக்கொள், நீ போரில் வென்று விடுவாய் என்று சொல்லுகின்ற போது கர்ணன் சொல்லுகின்றான், என் திறமை மீது என் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் தேவர்கள் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கவில்லை. இது தேவையும் இல்லை என்று சொன்னார். அப்போது சபாஷ் என்று இந்த துரியோதனன் கர்ணனை தட்டி கொடுத்தான். இப்படி இருக்கின்ற போது இந்த செயலை உரித்து கொண்டே இருந்தது அர்ஜுனனுக்கு. வனவாசத்தின் போது அங்கே வியாசர் வருகின்ற போது இதை சொல்லுகின்றான் அர்ஜுனன். அப்போது இதற்கான விஷயத்தை காலம் நேரம் வருகின்ற போது உனக்கு சொல்லுகிறேன் என்று வியாசர் வினவினார். சிறிது காலமானது. இந்த அர்ஜுனன் போரெல்லாம் முடிந்தது, ஜெயித்தார்கள். இந்த அர்ஜுனன் வெற்றி பெற்றான். இப்போது பகவான் கிருஷ்ணனை பார்க்க துவாரகைக்கு செல்லுகின்றான். துவாரகையில் பகவான் வீட்டிருக்கிறார். அப்போது பகவான் சொல்லுகின்றார், நான் வைகுண்டம் செல்ல எத்தனிக்கின்றேன். என்னுடைய அவைக்களத்தில் இருக்கக்கூடிய பெண்களையெல்லாம் பாதுகாப்பாக இந்திரபிரஸ்தம் அழைத்து செல் என்று ஒரு கட்டளை இடுகிறார். அதன் உடன்பட்டு செவி சாய்த்த அர்ஜுனனும் ரதத்தை பூட்டி அனைவரையும் கூட்டிச் செல்லுகின்ற போது திருடர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் போர் தொடுக்க. அப்போது தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து தொடுக்க நினைக்கிறார். காண்டீபம் முன்பெல்லாம் பொம்மையாக தெரிந்தது, விழிப்பிரயோகம் பண்ணும் போதெல்லாம் இப்போது பெரும் பாரமாக இருக்கிறது. ஏதென்று புரியவில்லை. திருடர்களிடம் இந்த அர்ஜுனன் தோற்றான். இவன் வருகின்ற போது அங்கே எதிர்கொள்கிறார் இந்த வியாசர். அர்ஜுனா, ஏன் கண் கலங்குகிறாய்? இன்னும் புரியவில்லை என்று சொன்னான். அர்ஜுனன் சொன்னான், வியாசரே, இது போன்று நான் தோற்றுவிட்டேன் என்றான். அப்பா, உன்னிடம் பகவான் இருக்கின்ற போது நீ ஜெயிச்சதற்கு காரணம் நீ அல்ல, பகவான் உனக்கு உறுதுணையாக இருந்ததால் உன்னுள் இருந்து பகவான் இயக்கினார். அதனால் உனக்கு வெற்றி பெற்றது. இன்னொன்றும் சொல்லுகின்றேன், கர்ணன் ஏன் அந்த காண்டீபத்தை பெறவில்லை என்றால், பகவான் உன்னிடம் இருக்கின்ற போது அந்த காண்டீபம் உனக்கு சாதகமாக இருக்கும். அதை பெற்றால் அந்த காண்டீபம் இப்போது எப்படி வேலை செய்யவில்லையோ அப்போது அந்த காண்டீபம் கர்ணனுக்கும் அது வில்பிரயோகம் செய்ய முடியாது என்பதை அறிந்தான், உணர்ந்தான் கர்ணன். அதனால் அவன் எடுக்கவில்லை என்றால் புரிகிறதா என்றால், அப்படியா என்று தலைவணங்கி கானகம் செல்லுகின்றான். அனைவரும் வனவாசத்தை மேற்கொண்டார்.